மக்களவைத் தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் திமுக அதிமுக கட்சிகள் நேர்காணலில் நடத்தின. அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் ஓ பன்னீர்செல்வம் நேர்காணல் நடத்தியுள்ளார். எதிர்வரும் மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணி கட்சிகளுக்கு புதுச்சேரி உட்பட 19 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. எஞ்சிய 21 தொகுதிகளில் திமுக நேரடியாக போட்டியிடுவது உறுதியாகியுள்ளது. இதில் போட்டியிடுவதற்கு 2984 விருப்ப மனுக்கள் கட்சி தலைமையிடம் வழங்கப்பட்டுள்ளன. இதனைத் தொடர்ந்து விருப்ப மனு அளித்தவர்களிடம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின், பொதுச் செயலாளர் துரைமுருகன் தலைமையில் நேர்காணல் நடைபெற்றது. தூத்துக்குடி தொகுதியில் போட்டியிடுவதற்காக விண்ணப்பம் அளித்திருந்த தற்போதைய எம்பியும் கட்சியின் துணை பொதுச் செயலாளருமான கனிமொழி இந்த நேர்காணலில் பங்கேற்றார். தூத்துக்குடி தொகுதிக்கு கனிமொழி மட்டுமே விருப்ப மனு அளித்திருந்தார். இதேபோல மற்ற தொகுதிகளிலும் விருப்ப மனு அளித்தவர்களுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேர்காணல் நடத்தினார். இந்த நேர்காணலில் பங்கேற்ற வேட்பாளர்களிடம் தொகுதி நிலவரம், வெற்றி வாய்ப்பு, களச்சூழல் மற்றும் தேர்தல் பணிகள் உள்ளிட்டவற்றை முதலமைச்சர் கேட்டறிந்தார். இதேபோன்று அதிமுக சார்பில் தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேர்காணல் நடத்தினார். மக்களவைத் தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் கூட்டணி அமைப்பது, வேட்பாளர்களை தேர்வு செய்வதில் அதிமுக தீவிரம் காட்டி வருகிறது. அதிமுகவுடன் தேமுதிக, புதிய தமிழகம் கூட்டணியை உறுதி செய்த நிலையில் அகில இந்திய முஸ்லீம் லீக் கட்சி, பெருந்தலைவர் மக்கள் கட்சி, தமிழ் மாநில முஸ்லீம் லீக், ஐக்கிய முஸ்லீம் முன்னேற்றக் கழகம் ஆகியவை ஆதரவு தெரிவித்துள்ளன. அதிமுக சார்பில் போட்டியிடுவதற்கு 2475 பேர் விருப்ப மனு அளித்துள்ளனர். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள எம்ஜிஆர் மாளிகையில் எடப்பாடி பழனிசாமி நேர்காணலை தொடங்கி வைத்தார். முதல் தொகுதியாக திருவள்ளூர், அதனைத் தொடர்ந்து வடசென்னை தொகுதிக்கு நேர்காணல் நடைபெற்றது. தொடர்ந்து ஆரணி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம், நாமக்கல், ஈரோடு, திருப்பூர், நீலகிரி, கோவை உள்ளிட்ட 20 தொகுதிகளுக்கு விருப்ப மனு அளித்தவர்களிடம் நேர்காணல் நடைபெற்றது. புதுச்சேரி உட்பட எஞ்சியுள்ள 20 தொகுதிகளுக்கு இன்று நேர்காணல் நடைபெறுகிறது. இதனிடையே நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் அக்கட்சி ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் நேர்காணல் நடத்தினார். புதுச்சேரி உட்பட 40 மக்களவை தொகுதிகளுக்கும் நடந்த நேர்காணலில் சுமார் 600 பேர் வரை பங்கேற்றனர். அவர்கள் ஒவ்வொருவரிடமும் ஓ பன்னீர்செல்வம் தனித்தனியாக நேர்காணல் நடத்தினார்.